சிவன் கோயிலுக்கு பிரதோஷ நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது இன்னொரு வழி. பிரதோஷ நாட்களில் சிவன் கோயிலில் வழிபாடு வச்சுக்கிட்டு சிவன் கோயிலிருந்து உங்களுடைய வீட்டுக்கு வருவதற்குள்ளாக இடைப்பட்ட நேரத்தில் யாராவது ஒரு நபருக்கு தயிர் சாதம் வாங்கி தருவது நல்லது. சரியாக ஒரு நபர் கிடையாது, 2 நபர் 3 நபருக்கு வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனால் ஒரு நபருக்கு கண்டிப்பாக தயிர் சாதம் வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் ஓம் ஸ்ரீம் சூர்யாய நம ஓம் இந்த மந்திரத்தை 11 முறை உச்சரித்து அதுக்கப்புறம் உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கிறது இன்னும் பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். மாதம் 2 முறை வரக்கூடிய பிரதோஷ நாட்களிலேயோ அல்லது மாதம் 1 முறை வரக்கூடிய பௌர்ணமி நாட்களிலேயோ பிரதோஷ காலங்களில் கிரிவலம் வச்சுக்கிறது, பிரதோஷ நாட்களில் கிரிவலம் வச்சுக்கிறது, அதே மாதிரி சிவராத்திரி நாட்களில் கிரிவலம் வர்றது,